விருச்ச லக்னத்தில் வந்து ராஜயோகம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் சார்? விருட்சக லக்கணமாக இருந்து அதில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்துன்னா அவங்க அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்கும். நீங்கள் பிறக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் தான் பிறந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு யோகம் உள்ள ஜாதகம். லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். அந்த லக்னாதிபதியை கூட குரு கூடி இருக்கணும், அல்லது அந்த லக்னாதிபதியை குரு பார்த்துருக்கணும், அல்லது செவ்வாய் பகவான் வந்து விருச்சிக லக்னத்திலேருந்து எண்ணிங்கன்னா 9, 10, 11ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கணும். அந்த 9, 10, 11ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்து அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்துருந்தோன்னா கோடீஸ்வர யோகம். ஒரு 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே தன்கூட்டி தொழில் செய்து உங்கள் வாழ்க்கையில் பல சொத்துக்கள் வாங்கி கட்டடம் கட்டி மேன்மைக்கு வந்துடுவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பூரா ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கும். அதே அந்த செவ்வாய் கூட ராகுவோ கேதுவோ சனி பகவானோ கூடியிருந்தால் வாழ்க்கையில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சட்ட சிக்கல்கள் வரும், அக்கம் பக்கத்தில் சொத்துல சிக்கல்கள் வரும், கோர்ட்டு கேஸுகள் வரும். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருச்செந்தூர் போய் இறைவனை வழிபட்டு முருகனை வழிபட்டு ஒரு நாள் ராத்திரி தங்கி கடலில் குளிச்சுட்டு ஒரு நாள் அங்கே கோயிலில் தங்கி சாமியை வழிபட்டு அவர் திண்ணூரை எடுத்து பூசி அவர் தீர்த்தத்தை பருகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தோஷம் நிவர்த்தி ஆகிடும். வாழ்க்கையிலையும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். கஷ்டம் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான்.